வெல்கம் டு அதீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான பட்டாணி புலாவ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அதீஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, சின்னதாக இருந்தால் 2 துண்டு பட்டை, பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இது ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். குழந்தைங்க லஞ்சுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ். 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஃபுல்லாக கீரி போட்டிருக்கேங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். பெருசாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். சில காரம் பிடிக்காது, அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருந்ததுங்க, நல்ல பெருசாக இருந்தது, அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணிக்கெலாம் நறுக்கும் இல்லையா, அது மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி ப்ரௌனாக வறுக்கக்கூடாது. லைட்டாக பிங்காக மாறினா போதும். இல்லைன்னா அந்த புலாவ் கலர் டல்லாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் சிம்லே வச்சு பண்ணுங்கள். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போடுறேங்க. பேக்கெட்டில் இருக்கிறது இல்லை, பட்டாணி வாங்கி நம்ம உரிச்சு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கோங்க. பேக்கெட்டில் வாங்குறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் சாயம் போடுவாங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 1/2 தண்ணிங்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. அதனால் நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும், ஊற வச்ச அரிசியை. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் கொஞ்சம் போனதுக்கப்புறமா மெதுவாக விசில் எடுத்துகிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா
நல்ல உதிரி உதிரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான பட்டாணி புலாவ் ரெடிங்க. இது கூட காரசாரமான ஏதாவது கிரேவி வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். பட்டாணியில் அவ்வளோ நல்ல சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரிச்சான ஒரு டிஷ் இது. இது கூட நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, எக் கிரேவி அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அதோட லிங்க்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை போய் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.